கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:13, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். இன்றைக்கு திருவசனத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிக்கிறோம். திருவசனம் நம்மை நற்குணசாலியாய் மாறும். திருவசனம் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு அதிகாலையிலே அந்த திருவசனத்தை நாம் தியானிக்கும் போது, அதிகாலை வேளையிலே பைபிளை நாம் மெடிடேட் பண்ணும்போது நமக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? 119 சங்கீதம் 147 148 வாசிக்கும் போது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதிகாலையிலே நான் எழுந்திருப்பேன், உம்முடைய வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண் விழித்துக் கொள்ளும். எதற்காக? உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதிகாலையிலே எழுப்பி வேதத்தை திறக்கும் போது தேவன் உன்னோடு கூட அன்றைக்கு ஒரு ரேமா வார்த்தைகளை நிச்சயமாய் தருவார். என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் ரொம்ப ருசித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே ஆன்லைன் பிரேயர் எடுப்பேன். அநேகர் அந்த பிரேயர்ல கலந்து கொள்வார்கள். அந்த 4:40 அதை லிங்க் பண்ணுவேன். அதற்கு முன்பாகவே நான் எழுந்து கர்த்தருடைய வேதத்தை திறந்து தியானிக்க ஆரம்பிப்பேன். அன்றைக்குரிய ரேமா வார்த்தையை கர்த்தர் எனக்கு தருவார். அநேக ஜனங்கள் சாட்சி கொடுப்பார்கள், இன்றைக்கு எனக்காகவே கர்த்தர் பேசினார், இந்த சூழ்நிலையிலே தான் நான் எழுந்தேன் என்று சொல்லி. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அதிகாலையிலே நீ எழும்பி தேவ வசனத்திற்கு காத்திருக்கும் போது, குறித்த ஜாமத்திலே அந்த வசனத்திற்காக நீ விழித்திருக்கும் போது, தேவன் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50:4 வாசிக்கும் போது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மாணி நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல் சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீ அதிகாலையிலே எழும்பி வசனத்திற்காய் காத்திருக்கும் போது, குறித்த ஜாமத்திற்கு முன்பாய் தேவ வசனத்திற்காய் விழித்திருக்கும் போது, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தை சொல்லும்படி ஆண்டவர் பிடித்த ஜாமத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு அந்த வார்த்தையை தருவதற்கு உன் நாவை எப்படி மாற்றுகிறாரான் தெரியுமா? கல்வி மாணி நாவை போல் உனக்கு மாற்றுகிறார். உன்னை உற்று கவனிக்க செய்கிறார். உன் செவியை திறக்கிறார். அந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் போது அந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில இளைப்படைந்து கடந்து வருகிறார்களோ அவர்களை கோபப்படுவதற்கோ வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அவன் இளைப்பாறக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 143:8 வாசிக்கிறோம், அதிகாலையிலே நாம் தேவனை தேடும் போது அவர் கிருபையை கேட்க பண்ணுகிறார், அவருடைய சத்தத்தை துணிக்க செய்கிறார், நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார், நமக்கு ஆலோசனை தருகிறார். நம் ஆத்துமாவை அவருக்கு நேராக உயர்த்தும் போது, அதிகாலையிலே நீ காத்திருக்கும் போது தேவன் உனக்கு இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய நல் வார்த்தைகளை தந்து, கல்விமானி நாவை போல் உன் நாவை மாற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன்னை கவனிக்க செய்வார். அவருடைய வார்த்தைக்கு ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிள்ளை இருந்தார்கள். கணவன் காசு நோயினால் இறந்து விட்டார். மனைவிக்கும் அந்த காசு நோய் வந்து இறந்து போய் விட்டார்கள். ஆனால் இறக்கிற தருவாயிலே அவர்களுக்கு இருந்த ஒரு 7 வயது மகனை கூப்பிட்டு, தம்பி, நானும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே மரித்து விடுவேன் போல் இருக்கிறது, உனக்கு ஒரு சொத்தும் நாங்கள் சேர்த்து வைக்கவில்லை, இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எங்களிடத்துல இருக்கிறது என்று சொல்லி ஒரு கிழிந்து போன வேதாகமத்தை, படித்து படித்து கிழிந்து போன ஒரு வேதாகமத்தை அந்த சிறுவன் இடத்துல கொடுத்து, அந்த தாய் கடைசியிலே சொன்னார்களாம், நீ அதிகாலையில எழும்பி முழங்கால் நின்று ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்து விட்டு, கோழி சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாய், குருவி சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாய், மாடு சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாய், மனுஷ சத்தம் கேட்கிறதுக்கு முன்பாய், கர்த்தாவே என் சத்தத்தை கேளும் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு இந்த வேதத்தை நீ வாசிக்க தொடங்கு. நீ வேதத்தை வாசிக்க தொடங்கும் போதே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி இறந்து விட்டார்கள். அடக்காரதை முடிந்து அடுத்த நாள்
ஜன்னலெல்லாம் திறந்து விட்டு அந்த கிழிந்து போன வேதத்தை வாசிக்கவும் தெரியவில்லை. ஆனால் தெரிந்த வரைக்கும் அவன் வசனங்களை சொல்லி அறிக்கையிட்டு, கோழி சத்தம் கேட்கல, குருவி சத்தம் கேட்கல, மனுஷ சத்தம் கேட்கல, ஆண்டவரே அடியேனுடைய சத்தத்தை கேளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். சம்பவித்தது என்ன தெரியுமா? அவன் அதுக்கு பின்பாய் போய் தன் தாய் தகப்பன் விறகு தொட்டியிலே பொறுக்கி விறகை போட்டது போல் போட்டு பள்ளிக்கூடம் சென்றார். அவனுக்கு விசேஷத்த ஞானத்தை கர்த்தர் தந்தார். அவனை உயர்த்தினார். யார் அந்த மனிதன் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை உயர்த்தினது அவள் தாய் தகப்பன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அல்ல, நல்ல ஒரு பணம் அல்ல. அவனை உயர்த்தினது பரிசுத்த வேதாகமம். இன்றைக்கு ஒரு பிள்ளையை இதற்கு படிக்க வைக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுகிறாயா? இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை அதிகாலையில எழுப்பின உடனே முதல் பாடத்தை படித்தாயா என்று கேட்பதற்கு பதில் வேதத்தை படித்தாயா என்று கேட்டு அந்த வேதத்தின்படி நீ உன் பிள்ளையை வளர்ப்பாய். ஆனால் உன் பிள்ளைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்வார். அன்றிலிருந்து எந்த யுத்தத்திற்கு போனாலும் அதிகாலையில எழும்பி ஆபிரகாம் லிங்கன் செபித்தது நிமித்தம்தான் அந்த ஆட்சி விலையேற பெற்றதாய் காணப்பட்டது. கண்களை மூடி அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய நல் வார்த்தைகளை நாம் கேட்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஆண்டவரே அப்பா விழித்திருக்க, வார்த்தைகளை கேட்க விழித்திருக்க ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலே ஆண்டவரே நாங்கள் எழுந்து உங்களுடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். அப்பொழுது இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாற சொல்லக்கூடிய கல்விமானி நாவை எங்களுக்கு தந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்க செய்து எங்கள் செவிகளை கவனிக்க செய்து ஆண்டவரே நீர் எங்களை மாற்றுகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆபிரகாம் லிங்கனை மாற்றின தேவன் அதிகாலையில தேவ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆண்டவரே அப்பா வேதத்தை வாசன நிமித்தம் அந்த மகன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாய் மாறினதை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அதிகாலையிலே தேவ வசனத்தை தியானிக்கும் போது அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெற்றோர்கள் அதை பழக்குவிக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.